ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 17/1/2024 18 ஜனவரி நெருங்கிட்டே இருக்கிறோம். பாபா தலைப்பு சொல்கிறாங்க, மீட்டே பச்சே பாப்கோ பியார் சே யாத் கர்த்தே ரஹோ. இனிமையான குழந்தைகளே, பாபாவை அன்போடு நினைவு செய்து கொண்டே இருங்க. ஸ்ரீமத் பர் சதா சலோ, ஸ்ரீமத் படி சதா நடங்க. पढ़ाई पर पूरा अटेंशन दो तो तुम्हें सब रिगार्ड देंगे. பாபா சொல்கிறாங்க, படிப்பின் மீது முழு கவனம் செலுத்தினீர்களே ஆனால் உங்களுக்கு அனைவருமே மரியாதை அளிப்பார்கள். கேள்வி, अतीन्द्रिय सुख का अनुभव किन बच्चों को हो सकता है? अतीन्द्रिय சுகத்தின் அனுபவம் எந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது? பதில், बाबा और 2 पॉइंट சொல்கிறாங்க. फर्स्ट पॉइंट, जो देही अभिमानी है इसके लिए जब किसी से बात करते हो या समझाते हो तो समझो मैं आत्मा बाई से बात करता हूँ. தேகி அபிமானியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக எப்போல்லாம் நீங்கள் யாரோட பேசினாலும் சரிங்கிறார் பாபா. நினைங்க, அவங்களுக்கு புரிய வைங்க, பேசுங்க. ஆனால் உங்களுக்குள்ள இந்த புருஷார்த்தம் இருக்கணும். நான் ஆத்மா, அந்த சகோதரனுடன் நான் பேசிட்டு இருக்கிறேன். பாய் பாய் की दृष्टि पक्की करने से देही अभिमानी बन जाएंगे. ஆத்மா ஆத்மாவோட பேசிட்டு இருக்கேன். நானும் ஆத்மா பாய், நான் அவரும் ஆத்மா பாய், அவங்களும் ஒரு ஆத்மா பாய். அவங்க யாராக இருந்தாலும், மாதாஜியாக இருந்தாலும் பிரதராக இருந்தாலும், அந்த பாய் பாய்ங்கிற உணர்வு பார்வை எப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக ஆகுதோ அப்போ தான் தேகி அபிமானியாகவே நம்ம நேச்சுரலாக ஆயிடலாம். செகண்ட் பாயிண்ட், பாபா சொல்ற अतीन्द्रिय सुखम அப்போ தான் நமக்கு அனுபவம் ஆகும். जिन्हें नशा है कि हम भगवान के स्टूडेंट हैं उन्हें ही अतीन्द्रिय सुख का अनुभव होगा. யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நஷா போதை இருக்குது, நான் பகவானோட ஸ்டூடெண்ட், நான் யார், பகவானோட ஸ்டூடெண்ட், அந்த நஷா இருக்கிறவங்களுக்கு தான் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் கிடைக்கும். கீத், கோன் ஆயா மேரே மன்கே துவாரே, இன்று யார் வந்தது என் மனக்கதவை திறந்து. ஓம் சாந்தி. பாபா பேட் பச்சோं को समझाते हैं. பாபா அமர்ந்து குழந்தைங்களுக்கு புரிய வச்சிட்ருக்கார். दूसरी कोई संस्था में ऐसा नहीं कहते कि बाप बच्चों को समझाते. வேறு எந்த சற்சங்கத்திலையும் எந்த இன்ஸ்டியூஷன்லையும் இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க பாபா குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்ருக்காருன்னு. बच्चे जानते बरोबर हम सब बच्चों का बाप एक ही है. நமக்கும் தெரியும் எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா ஒருத்தர் தான். சப் பிரதர்ஸ், அனைவருமே சகோதரர்கள். உஸ் பாப் से ज़रूर बच्चों को वर्षा मिलता है. நாம் அனைவருமே சகோதரர்கள் அப்படின்னா அப்பா இறைவன்கிட்டேருந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிது. ஏன்னா அந்த ஆஸ்திங்கிறது கூட ஆண் குழந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க. அந்தமாரி பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, நாம் அனைவருமே சகோதரர்கள், ஆத்மா பாய் பாய். அந்த நினைவு இருக்கும்போது தான் பாபாவுடைய ஆஸ்தியை நாம் பெற முடியும். अच्छा, धारणिकाना मुख्य सारम. फर्स्ट पॉइंट, ज्ञान रत्नों को बुद्धि में धारण करने लिए बुद्धिरूपी बर्तन को साफ स्वच्छ बनाओ. சத்திய ஞானத்தை புத்தியில் தாரணை செய்வதற்கு உங்களுடைய புத்தி என்ற பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். பாபா சொல்ற சுத்தமாக்குங்க. व्यर्थ बातों को बुद्धि से निकाल दो. வீண் விஷயங்களை புத்தியிலிருந்து வெளியேற்றிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக பாத்திரம் புத்தி சுத்தமாயிடும். नेक्स्ट पॉइंट, दैवी गुणों की धारणा और पढ़ाई पर पूरा अटेंशन दे. தெய்வீக குணங்களுடைய தாரணையும் படிப்பின் மீதும் முழுமையான கவனம் செலுத்துங்க. அத்தீந்திரிய சுக்க அனுபவ கரும், அது மட்டுமல்ல அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தையும் செய்யுங்க. சதா
इसी नशे में रहना है कि हम भगवान के बच्चे. சதா இந்த நஷால இருங்க, நான் பகவானின் குழந்தை. வஹி ஹம்கோ படாத்தே, அவரே எனக்கு படிப்பிக்கின்றார். இந்த நஷால நம்ம இருக்க வேண்டும். वरदानम. निक्षय की फाउंडेशन द्वारा संपूर्णता तक पहुंचने वाले निक्षय बुद्धि निक्षिंत भव. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தின் மூலமாக முழுமைத்தன்மையை அடைவதற்காக, முழுமைத்தன்மையை சென்றடையக்கூடிய நிக்ஷய புத்தியுடைய மற்றும் நிக்ஷிந்த் கவலையற்றவராக இருங்க. நிக்ஷிஸ் பிராமன் ஜீவன் கி சம்பன்னதா கா ஃபவுண்டேஷன். நிக்ஷயம் நம்பிக்கை என்பது இந்த பிராமண வாழ்க்கையினுடைய அனைத்தையும் நிறைத்து கொள்வதற்கான ஒரு அஸ்திவாரம். और ये फाउंडेशन मजबूत है तो सहज और तीव्र गति से संपूर्ण तक पहुंचना निश्चित है. பாபா சொல்கிறாங்க முக்கியமான பாயிண்ட், இந்த ஃபவுண்டேஷன் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க சகஜமாகவும் தீவிரமாகவும் அந்த சம்பூர்ணத்தாவை சென்று அடைந்து விட வேண்டும் என்ற நிச்சயிக்கப்பட்டதாக இருக்குது அவங்களுக்கு. அடைந்து விடுதல் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடுகிறது. जो यथार्थ निक्षय बुद्धि है वह सदा निश्चिंत रहते. யாருக்கு யதார்த்தமான நிச்சய புத்தி இருக்கோ அவங்க சதா நிக்ஷிந்தாக இருப்பாங்க, கவலைப்படாமல். यथार्थ निश्चय है अपने आत्म स्वरूप को जानना, मानना और उसी प्रमाण चलना. யதார்த்தமான நம்பிக்கைன்னு அர்த்தம் என்னென்னா, தன்னுடைய ஆன்மீக சொரூபத்தை புரிந்து தெரிந்து ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடப்பது. ஆன்மீக சொரூபத்தில் நடப்பது. பாபு ஜோஹே ஜெய்சாஹே ஜிஸ் ரூப் மே பாட்டு பஜாரகே உசை யதார்த்த ஜானா. அது மட்டுமல்ல, பாபா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய யதார்த்தமான ரூபத்தையும் புரிந்து நடந்து செல்லுதல். ஐசே நிக்ஷய புத்தி விஜய் ஹோத்தே. ஆத்மாவையும் யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும், பாபாவையும் யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றையுமே யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளும் போது தான் நிச்சய புத்தி வெற்றியாளராக ஆகின்றார்கள். ஸ்லோகன். अपनी समय को, सुखों को, प्राप्ति की इच्छा को सर्व के प्रति दान करने वाले ही महादानी है. பாபா சொல்றார், மகாதானி யாரு? யாரு தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய சுகங்களை, தனக்கு கிடைச்ச பிராப்திகளுடைய ஆசைகள் அனைத்தையும் அனைவருக்காக தானம் செய்யக்கூடியவர்களோ அவங்க தான் மகாதானி. எல்லாத்தையுமே தானம் பண்ணணும். நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. பாபா சொல்கிறாரு, நம்ம குழந்தைகளுக்கு பாபா ஏன் கொடுக்குறாரு? பிறருக்கு நம்ம நிரப்பணும், அதுதான் நம்ம வேலை. அவங்க தான் மகாதானி. அவ்வியக்த சைலன்ஸ் மூலமாக டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்யுங்க. பாபா அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அவ்வியக்த சைலன்ஸ் மூலமாக நம்ம எப்படி செய்யணும் அனுபவம்? जिसे शुरू में अभ्यास करते थे, चल रहे हैं, लेकिन स्थिति ऐसे जो दूसरे समझते कि ये कोई लाइट जा रही है. எங்கே ஆரம்பத்தில் அப்படி எல்லாருமே அபியாசம் பயிற்சி எடுத்தாங்க. அவங்க நடந்து போகிறப்ப அப்படி ஒரு ஸ்திதியை உருவாக்குனாங்க. எல்லாருமே பார்க்கும்போது ஒரு லைட்டு போயிட்டுருக்குது அப்படி நினச்சாங்களாம். உனக்கு ஷரீர் திக்காய் நை தேத்தா தான். அவங்க போகிறவங்களுடைய அந்த ஷரீரம் அவங்களுக்கு தெரியல. इसी अभ्यास से हर प्रकार के पेपर में पास हुए. இந்த பயிற்சி பண்ணதுனால அவங்க ஒவ்வொரு பேப்பர்லேயும் எத்தனை ரூபமாக பேப்பர் வந்ததோ, டெஸ்ட் பேப்பர் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆனாங்க. तो अभी जबकि समय बहुत खराब आ रहा है. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப மோசமான நேரம் வந்துட்டுருக்குது. तो डबल ए ट्रेने का अभ्यास बढ़ाओ. பாருங்கள், பாபா ப்ராக்டிக்கல் பாயிண்ட் கொடுக்குறாரு.
மோசமான நேரம் வந்துட்டுருக்கு, நம்ம கண்கூட பார்த்துட்ருக்குறோம். எதெல்லாம் யஜ்ஞம் ஆரம்பத்தில் நடந்ததோ அதெல்லாம் யஜ்ஞம் கடைசியில் கட்டாயமாக நடந்தே ஆகும்னு பாபா சொல்லியிருக்கார். நடந்துட்டுருக்கு, பார்த்துட்ருக்கோம். ஆகவே டபுள் லைட்டாக இருக்கக்கூடிய அபியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும். दूसरों को सदैव आपका लाइट रूप दिखाई दे, यही சேஃப்டி. அடுத்தவங்க உங்களை பார்க்கும்போது லைட் ரூபாக தான் தெரியணும். இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. अंदर आवे लाइट का किला देखे. சென்ட்ருக்குள்ளார வராங்க, ஆவேசத்தோடு வராங்க, ஏதோ ரூபத்தில் வராங்க. வந்து உள்ளே நுழைஞ்சோன்னுமே உங்களை அப்படியே லைட்டு கோட்டைக்குள்ளார நீங்கள் தெரியணும். மீன்ஸ் ஒரு லைட் கார்பு, அந்த கார்புக்குள்ளே நீங்கள் லைட்டாக தெரியணும். அப்படி அபியாசம் இருக்கணுங்கிறார் பாபா. இன்னைக்கு ஃபுல் டே நம்ம இந்த அபியாசம் பண்ணுவோம். ஓம் சாந்தி.